ಮರೋದು ಕರ್ರಾತಿರೋರು ಕರಿಗಮರೋರು ಗರ್ರಾತಿರೋರು கராப்பிரார கரிகமரோரோ. மனித பாடல் தான் இப்போ பாடிட்டுருக்கேன். கரிகமரோரோ கரிகமரோரோ கர்ராத்திரோரோ கராத்திரோரோ கராவுரோரோ கரிகமரோரோ கராவுரோரோ கரிகமரோரோ கராத்திரோரோ 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 கரிகமரோரோ கராத்திரோரோ கரிகமரோரோ கராத்திரோரோ காரிமரோரோ கராரிரோரோ கரிகமரோரோ கர்ரா ரர்ரா ராரிராரா. ஏதாவது புதுமையாக ஏதாவது பாடி பார்க்கணும். அப்படி பாடிக்கிட்டே இருக்கும்போது புதுமையாக இதில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு புதுமையாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணோம். கரி கமரோரோ கரி 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 மமரோரோரோரோரோ கரி கமரோரோ கராரிரோரோ கராரிரோரோ கரிகமரோரோ கராத்திரோரோ கரிகமரோரோ கராத்திரோரோ ஏன்னா நம்ம சந்தோஷத்துக்காக தானே படிக்கிறோம். நம்ம என்ன படித்து வியாபாரமாக பட போகிறோம். இது மக்கள் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா, இது விற்பனை ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்பான்சர் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் அந்த கவலை நம்ம இருக்குது. நம்ம எதுனா வியாபாரமாக பண்ண போகிறோம். என் சந்தோஷத்துக்காக நான் படிக்கிறேன். எப்படி வேணாலும் படிச்சுட்டு போவோம். மற்றவங்கள பற்றி பயப்படவே தேவையில்ல, மக்களை பற்றி பயப்படவே தேவையில்லை. இப்போது வியாபாரத்துக்காக பண்ணுறாங்களா அவங்க மக்களை பற்றி பயப்படுவாங்க. இப்போ மற்றவங்க இது நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா மாட்டாங்களா, தொடர்ந்து இது வியாபாரம் ஆகணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி ஆகணுமே. எவ்வளோ பெரிய திறமைசாலிகள் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால நிற்க முடியல அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம வாழ்நாள் முழுதும் பாடணும் அப்படின்னா நமக்காக பாடினா தான் வாழ்நாள் முழுதும் பாட முடியும். நீ மக்களுக்காக எவ்வளோ தான் முக்கி பாட்டு போட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீ சீப்பா நீ நல்லா இல்லை அப்படின்ட்டுருவாங்க. உன் பாட்டு நல்லா இல்லை, இப்போ முன்னாடி நல்லா இருந்ததுப்பா, இப்போ நல்லா இல்லைப்பா, வயசாகிடுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லாமல் பண்ணிவிடுவாங்க, புறக்கணிச்சிருவாங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் ரொம்ப சோகமாக இருக்கும், கவலையாக இருக்கும். ரொம்ப புகழ் அப்புறம் பார்த்தா ஒரு புகழ் எதுவுமே இருக்காது. ஒரு கட்டத்தில் பார்த்தா ஃபீல்ட் அவுட் ஆகிடுவீங்க. அதனால தான் எப்போதுமே பாடணும். நமக்காக பாடினா நம்ம வாழ்நாள் முழுதும் பாடலாம். ஆமாம், நம்முடைய சந்தோஷத்துக்காக தானே பாடுறோம். என் சந்தோஷத்துக்காக நான் பாடுறேன். நான் என்ன உனக்காக பாடிட்டு நீ கேளு, உனக்காகவும் பாடுறேன். நீ கேட்குறவங்கள அதுக்காக நம்ம தனியாக பாட்டு பாடிட்டுருக்கூடாது. நம்ம யாராவது கேட்கணும். ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ அல்லது ஒரு நண்பர்கள்ட்டையோ அல்லது அக்கா தங்கச்சிகிட்டையோ அம்மாக்கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ ஒரு பாட்டு அவங்களும் ஒரு பாடுவாங்க. அப்போ நீ கேளு, நீ பாடும்போது அவங்க கேளு. தினம் ஒரு பாட்டு படித்தா போதும். சும்மா நம்மளையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தணும். மற்றவங்கள முதல்ல சந்தோஷப்படுத்திட்டு அதன் மூலம் நாம் சந்தோஷப்படுத்துகிறோம். ஒரு பாட்டு பாடுறோம், அதை கேட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவங்க சந்தோஷப்படுறாங்களா, அவங்ககிட்டேருந்து ஒரு பாராட்டு வாங்கணும். அது மாதிரி குறைவான பாராட்டு. இப்போ ஒரு இசையமைப்பாளர் இருக்காருன்னா அவர் ஒரு பாட்டு போட்டார்னா தமிழ்நாடே நம்மளை புகழணும். அல்லது உலகத்தில் இருக்க எல்லாருமே மொழியை கடந்து அது பேன் இண்டியா பாட்டாக மாறிடணும், இந்தியா முழுதும் பாராட்டப்படணும் அப்படின்னு எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பாருங்கள், எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு. உலகம் முழுக்க அவர் எதிர்பார்க்குறாரு. அப்படி வேண்டாம், உன் எதிர்பார்ப்பையும் குறைச்சிக்கோ. ஏன்னா அப்போ உலகம் முழுக்க போய் ஹிட் ஆகிடுச்சுன்னா உலகம் முழுக்க இருந்து பணம் வரும்ல. அந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்குமோ அந்த மாதிரி பேராசை கிடையாது. அது தேவையில்லப்பா. பணத்தை சம்பாதிக்கிற நோக்கத்துக்காக நீ பாட்டு பாடாத. சும்மா ஒரு நீ முன்னாடி ஒரு 2-3 பேர் முன்னாடி நீ பாட்டு பாடு. உன்னுடைய அம்மா, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய மனைவி, இப்படி ஒரு 3 பேரை உட்கார வச்சுட்டு நீ ஒரு பாட்டு பாடு. இவங்ககிட்டேருந்து ஒரு புகழை அவங்க நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட உனக்கு கோவப்படாத. நல்லா இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்போ இசையமைப்பாளர்கிட்ட போய் நல்லா இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கோவப்படுவாங்க. காரணம் என்னென்னா அவங்க அந்தளவுக்கு அது ஒரு கடினமான பாடலாக இருக்குது. அது ஒரு அவமானமாக நினைப்பாங்க. நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ நாமளே நமக்காக பாடும்போது நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. அது நமக்கு ஒன்றும் பெரிய கவலையை ஏற்படுத்த போகிறதில்ல. நான் அப்படியா பரவாயில்ல, நல்லா இல்லைன்னா அடுத்த விட நல்லா பாடிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக எடுத்துப்போம். அதனால் நமக்காக நம்ம பாடினா வாழ்நாள் முழுதும் பாடலாம். நம்ம மற்றவங்களுக்காக பாடும்போது தான் ஒரு கட்டத்தில் நமக்கு தகுதி இழந்தவர்களாக ஆகிவிடும். ஒரு மற்றவங்களுக்காக நீ நடிக்கிற அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கு மார்க்கெட் போயிடும். அது மாதிரி ஹீரோயின்லாம் பாருங்கள், கதாநாயகிகள்லாம் பாருங்கள், ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மார்க்கெட்டு போயிடுமா வீட்டில் உட்காந்துருவாங்க, வீட்டில் உட்கார வச்சுருவாங்க. வேண்டாமா நீங்கள் அப்படி அம்மா ரோல் அது கூட கிடைக்காம போயிடும். அதனால் மற்றவங்களுக்காக பண்ணும்போது தான் நம்ம கொஞ்சம் காலம்தான் உழைக்க முடியும். அதுக்கு வேறு நிறைய போட்டி வேறு.
நமக்காக நாம் பாடணும், நமக்காக நாம் நடிக்கணும்னு நம்மக்கிட்ட இருக்க உரிமையோட நம்மளுடைய தனிப்பட்ட முறை நமக்கு தெரிஞ்ச நம்ம உறவினர்களை அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம பாட்டு பாடணும், கதை எழுதணும், கவிதை சொல்லணும், கதைகள் சொல்லணும், கவிதை எழுதணும், ஓவியம் வரைஞ்சி அவங்கக்கிட்ட காமிக்கணும். நீ ஒரு ஓவியம் வரைஞ்சி உன் பிள்ளைகிட்ட காமி, உன்னுடைய கணவர்கிட்ட காமி, உன் மனைவிகிட்ட காமி, உன்னுடைய பாட்டிக்கிட்ட காமி, தாத்தாக்கிட்ட காமி, அவங்களும் வரைஞ்சி உங்கள்கிட்ட காமிப்பாங்க. இப்படி மக்கள் ஓவியம், மக்கள் கலைகள் மக்கள் மயமாக வேண்டும். எல்லாருமே படைப்பாளிகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணி காமிச்சிக்க வேண்டியதான். சூப்பராக நீ பாடின இந்த பாட்டு சூப்பராக இருக்குது. கரிகமரோரு கராத்திரோரு கரிகமரோரு கராத்திரோரு கராபிரா புரகோ கராபிரா குரகோ கக்காரி பாரா கரிகமராபா கப்பாரி கோரோ கராபிரோ போரோ கராபிரோ போரோ கரிகமரோரோ கராத்திரோரோ சரபோராகி ரமாரா கா கி கோகி கோகி கோ கோகி கோகி கோ கோகி கோகி கோ பாகி மாகி கி ஏதாகி மாகி கா ஆகோ கி காலா பிகோ மாகி கே கீதா கோகி கா ஆஹா கி கோமா amaha pikako diga mahiki gagi mari gogo kakatika ho kege magelako lakahina ho sanamina konaki kanakina kakani manakina mamani sonnapana tinaki sitamama lokachi sakatika lakasi இதோ சீதா மாமான்னு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பேர் சீதாவோட மாமாவா அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் வந்துடக்கூடாது. புரியாமல் இருக்கணும், எதுவுமே புரியக்கூடாது, அதில் ஒரு கேள்வி வந்துடக்கூடாது. அந்த மாதிரி புரியாத ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம போய் பாடுறோம். புரியாத ஒரு உலகத்தில் பாடப்படுகிற ஒரு பாடல் இப்படி தான் இருக்கும். சலாமா கோலோ கோச்சா சிக்காத்தா ராமா ராக்கா கக்கா சிக்கா ரோ கோச்சோ கோ 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 ஹோ ஹோ கோ 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 கிகமா கோ திக்கசா லக்கா சிங்கம்மா கச்சா கரம் செஞ்சு கோபா கட்டி தர்றா ஜிச்சோ பப்பா 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 sadarata pichala chalocha kichama chakacha kacha kichalocha கச்சகதி கச்சகாச்சா. பார்த்தீங்களா, நாயெல்லாம் குலைக்குது. இதோட பாட்டை நிப்பாட்டிக்கிறேன்.